லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, உங்க பையன் ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடண்ட் மண்டையை உடைச்சிட்டான். நீங்க உடனே கிளம்பி வாங்க. மேடம், சாரி மேடம், இது உடனே கிளம்பி வரேன் மேடம். கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க, காரை உடனே எடுங்க. விக்ரம் ஸ்கூலுக்கு போகணும். அர்ஜென்ட்டா? அது விக்ரம் ஸ்கூலுக்கா? ஐயோ, என்னாச்சு மித்ரா? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க, வண்டி எடுங்க. சரி வா, நீ ஏறு. பாத்தீங்களா உங்க பையன் பண்ண வேலைய? இவ்ளோ பெரிய பையனை அடிச்சிருக்கான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? முதல்ல உங்களால நம்ப முடியுதா? ஆனா இவன் அடிச்சிருக்கான். இந்த மெட்டல் ஸ்கேலால ரத்தம் கொட்டுற அளவுக்கு அவனை தலையில அடிச்சிருக்கான். உன்னை ஒரு அடிச்சா நீ என்ன பண்ணணும்? நேரா மிஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இல்ல என்கிட்ட வந்து இந்த பையன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே திருப்பி அடிச்சா என்ன அர்த்தம்? நீ என்ன பெரிய ரவுடியா? சொல்லு, உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? நேத்து வரைக்கும் நல்ல பையனா இருந்த இவனுக்குள்ள இன்னைக்கு எப்படி இவ்ளோ வயலன்ஸ் வந்துச்சு? அதுவும் தன்னை விட பெரிய பையனை அடிக்கிற அளவுக்கு எங்க இருந்த தைரியம் வந்துச்சு? சொல்லு. விக்ரம், ஏன்டா இப்படி பண்ண? எங்க இருந்தா இதெல்லாம் கத்துக்கிட்ட? சொல்லு விக்ரம், ஏன் இப்படி எல்லாம் பண்ண? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுடா, சொல்லுங்கறல. சொல்லு. மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. விக்ரம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத அவன் வாயாலேயே உங்ககிட்ட சொல்ல வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் உங்களை பார்த்ததும் பயந்துட்டான். விக்ரம் ரொம்ப சாஃப்டான பையன்னு இந்த மொத்த ஸ்கூலுக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவன் கிட்ட உன்னை ஒரு அடிச்சா திருப்பி அடிக்கணும்னு தப்பா கைட் பண்ணிருக்காரு உங்க கார் டிரைவர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கிட்ட எப்படி பேசணும்னு உங்க டிரைவருக்கு தெரிய வேணாம்? நீங்க இந்த மாதிரி ரவுடிய கார் டிரைவரா வச்சுக்காதீங்க. இந்த சின்ன வயசுலயே இப்படி வயலன்ஸ மைண்ட்ல வளர்த்தா அது விக்ரமோட ஃபியூச்சரை தான் பாதிக்கும். முதல்ல அந்த டிரைவரை கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க. சரிங்க மேடம். நல்ல வேலை, மதனோட பேரண்ட்ஸ் இத பெருசு பண்ணல. ஏதோ சின்ன பசங்க சண்டைன்னு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சது. சாரி மேடம், நான் விக்ரம கண்டிச்சு வைக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. பசங்களா, நீங்க கிளாஸ்க்கு போங்க. சரி மேடம், நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். மித்ரா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? எதுக்காக வர சொன்னாங்களா? என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல வண்டி எடுங்க. மித்ரா,
ஏன் மித்ரா என்னாச்சு? டாக்டர் அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள ஆளே காணாம போயிட்டீங்க. அப்படி நீங்க எங்க தான் போனீங்க? விக்ரம் ஸ்கூலுக்கு சார். என்ன இந்த நேரத்துல? விக்ரம் ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாங்க. போயிட்டு வந்தேன் சார். விக்ரம் ஸ்கூல்ல பிரச்சனையா? என்ன பிரச்சனை மித்ரா? விக்ரம்க்கு ஏதாவது அடிபட்டுச்சா? விக்ரம்க்கு படல, ஆனா விக்ரம்னால வேற ஒரு பையனுக்கு பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. விக்ரம் கூட படிக்கிற ஒரு பையனை இரும்பு ஸ்கேலால தலையிலேயே அடிச்சிருக்கான். அந்த பையனுக்கு காயம் பட்டிருக்கு சார். அதான் பிரின்சிபல் ஸ்கூலுக்கு வர சொல்லி வார்ன் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. என்ன சொல்றீங்க மித்ரா? நம்ம விக்ரம் இன்னொரு பையனை அடிச்சானா? என்னால இதை நம்பவே முடியல. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னப்போ என்னாலேயே நம்ப முடியலதான். அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க சொல்றது எல்லாமே புரிஞ்சுது. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல மித்ரா. நம்ம விக்ரம் சண்டை போட்டானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ச்சே, இதோ நிக்கிறாரே, இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னை ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்கணும்னு தப்பா கைட் பண்ணிருக்காரு உங்க கார் டிரைவர். இப்ப புரியுதா சார்? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவர் தான் காரணம்னு. இவர் இந்த வீட்ல இருந்தா பசங்களை தப்பு தப்பா கைட் பண்ணி என் பையனை கெடுத்து குட்டிச்சோர ஆக்கிடுவாரு. இவரை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க சார். என்ன வினய், மித்ரா சொல்றதெல்லாம் உண்மையா? வினய், நீங்க பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தா மித்ரா சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிற மாதிரியே இருக்கு. அப்போ இதெல்லாம் உண்மைதானா? இப்படி பண்ணிட்டீங்களா வினய்? உங்களை நம்பிதானே இந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்தேன். சேர்ந்த 2 நாள்ல இப்படி பிரச்சனையை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வினய்? சார், அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது மேலே பேச மாட்டீங்க சார். இதுக்கு மேல என்ன கேட்க சொல்றீங்க? அதான் மித்ரா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. சின்ன பசங்களுக்கு இப்படி எல்லாம் வயலன்ஸ் சொல்லி தரது ரொம்ப ரொம்ப தப்பு வினய். இந்த சின்ன வயசுல இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஹீரோயிசமா தான் தெரியும். ஆனா போக போக தான் இது ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும். அவங்க எதிர்காலத்தை சீரழிச்சிடும். எத்தனை பேர் லைஃப் இப்படி நாசமா அழிஞ்சு போனதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம்ல. நீங்க அந்த ரவுடி பசங்க கிட்ட தைரியமா சண்டை போட்டதுனால தான் விக்ரமும் மித்ராவும் இப்ப நம்ம பக்கத்துல நிக்கிறாங்க. இது நீங்க பண்ணா ஹீரோயிசம், ஆனா சின்ன பசங்க பண்ணா அது வயலன்ஸ். சின்ன பசங்களுக்கு இப்படி வயலன்ஸ் அவங்க மனசுல விதைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு வினய். இங்க பாருங்க வினய், உங்களை நான் வேலைக்கு சேர்த்ததுக்கு காரணமே எங்க பசங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பா இருப்பீங்கன்றதுக்காக தான். இப்ப நீங்களே அவங்களுக்கு ஆபத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களை எதுக்கு நான் இன்னும் வேலைக்கு வச்சுக்கணும்? ப்ளீஸ் சார். சாரி வினய், இதுக்கு மேல நீங்க இந்த வேலையில கண்டினியூ பண்ணா அது சரியா இருக்காது. நீங்க கிளம்புங்க. சார், சாரி சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சார். ஹலோ, அதான் சொல்லிட்டாங்கல்ல, இடத்த காலி பண்ணுங்க, போங்க.
மித்ரா நீங்க விடுங்க. வினய் இங்க பாருங்க, உங்களை வேலைக்கு எடுக்கும் போதே மித்ரா கொஞ்சம் தயங்கினாங்க. நான் தான் அவங்க பேச்சை கேட்காம அவசரப்பட்டுட்டேன். சார் அதான் நான் சாரி சொல்லிட்டேன் சார். இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காம பார்த்துக்கிறேன். இல்ல வினய், இதெல்லாம் சரியா படாது. நீங்க கிளம்புங்க. மேடம் நீங்கள் தான் நான் சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன். சார் ம். டேய் இப்போதுக்கு டென்ஷனாக இருக்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும். நீ பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண தப்பாயிருச்சு. இப்போ டென்ஷனாக என்ன பிரயோஜனம்? அதை பீர் வாங்கிட்டு வந்தேன். இந்த பீரை குடிச்சா டென்ஷன்லாம் காணாமல் போயிடும். இப்போ இருக்கிற பீர் பாட்டில் உடச்சா தொண்டை அடிச்சுக்கிட்டு என்னடா வருது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிக்கிற? அப்படி என்னடா டென்ஷன் உனக்கு? போச்சு, ஒரு பாட்டில் வேஸ்ட்டாக போச்சு. மாப்பிள விடுறா. நான் வந்து அப்பவே சொன்னேனே இதெல்லாம் வேணாம் வேணான்னு. உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு மாப்பிள, ஒரு தராதாரம் இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கே போய் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருக்க. உனக்கு அது தப்புன்னு தெரியவேணா? அவங்களுக்கு தெரியுமா நீ யார் என்னன்னு? இப்போ பாரு, யாரா இருக்கட்டியோ கண்ட கண்ட பேச்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அசிங்கமாயிருச்சுல்ல? இல்லையா? என்ன இல்லையா? அசிங்கம் தான்டா. மித்ராவுக்கு நீ வேணும்னு நினச்சிருந்தா இந்த 6 வருஷத்தில் உன் தேடி வந்திருக்கலாம்ல. வரலன்னு என்னடா அர்த்தம்? நீ வேணான்னு தானே அர்த்தம். எவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட நல்லா பேசியிருக்கலாம்ல. மூஞ்சி திருப்பிட்டு தானே போனா. இப்போ கூட பாரு, உன்னை விரட்டி விடுறதுலேயே குறியா இருந்திருக்கா. அதை புரியாம நீயும் இல்ல மாம்சு, மித்ரா மேல எந்த தப்பு இல்லையா? தப்பு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். தப்பு பண்ணேன். ஆமா மாப்பிள்ள, நீ தான் சிக்கனை தட்டி விட்ட. சரி பரவாயில்ல. அப்படி நீ என்ன மாப்பிள்ள நீ தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணனா? பாவியா என் பையன் விக்ரம், குழந்தையா அவன். அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு? அந்த பிஞ்சு குழந்தைக்கு பாவம் வயலன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நானு. அவன் ஸ்கூல்லயே கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்க மாம்சு. ஐயோ, என் மனசே ஆறலையா? தேவையில்லாத வேலையை பண்ணிட்டேன். மாப்பிள்ள எல்லாம் போக போக சரியா போயிடும். மாப்பிள்ள டேய் 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 டேய். சரி வீடு போனால் போதும் மாப்பிள்ள. இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட சின்ன வயசில் தலைவர் படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. எவனாவது என் லைனில் கிராஸ் பண்ணி பேஜார் பண்ணனா நான் சும்மா தலைவர் ஸ்டைலே அவன் அடிப்பேன். இப்போ நீ சண்டை போட்டதை அவன் பார்த்துட்டான்ல, அந்த சண்டை அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அவனும் சண்டை போட்டிருக்கான் மாப்பிள்ள. பின்ன யாராவது அவன் அடிக்க வந்தால் திருப்பி அடிக்காமல் சும்மாவா இருப்பான்? ஐயோ இல்லையா? இல்ல மாம்சு, என் பையனை ஒருத்த அடிச்சிட்டாங்கிற கோவத்துலதான் நான் அப்படி சொல்லி கொடுத்தையா? மாம்சு, நான் தப்பு பண்ணிட்டேன் மாம்சு. மித்ரா தான் கரெக்ட். நான் ஆல்வேஸ் தப்புயா. நான் தப்புயா. மித்ரா தான் ஆல்வேஸ் கரெக்ட். மாம்சு, என் பையனுக்கு என்னாலதான் பிஹேவியர் சரியில்லைன்னு அவனுக்கு ஸ்கூல்ல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன் மாம்சு. நானே என் பையனை தப்பா கைட் பண்ணிட்டேயா. மாப்பிள்ள அப்படியெல்லாம் இல்லடா, சும்மா எதையோ நினச்சி குழம்பிட்டு இருக்காத. இங்க பாரு மாப்பிள்ள, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பொறுமையும் அமைதியும் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி வீரமும் முக்கியம் மாப்பிள்ள. நீ தான் சொல்லிருக்க உங்களுக்கு யாராலையோ பிரச்சனை இருக்குன்னு. உன் பையன் இந்த மாதிரி வீரமா இருந்தா தானே வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். என்ன சொல்ற? இல்ல மாம்சு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஆத்திரத்துல அறிவு இல்லாம அப்படி பண்ணிட்டேயா. இந்த பாரு, என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் அதான் சரி.
டேய் வாடா, டார்ச்சர் பண்ணாத, போலாம் வாடா. டேய் கார்ல ஏறி உட்கார்றா, நான் ஓட்டுறேன். போ உட்கார். வாடா பாத்து. டேய் வினய் அங்கிள், வினய் அங்கிள், வினய் அங்கிள். சார், ம் வினய் அங்கிள் எங்க சார்? கார்ல ஏறும்போது நான் கேட்டதுக்கு வீட்ல தான் இருக்காருன்னு சொன்னீங்க. விக்ரம், இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? வினய் அங்கிள் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் பேசாம இருக்கிறேன். என்ன விக்ரம், வர வர பெரியவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? நீங்க சும்மா இருங்கம்மா. நீங்க சொல்லுங்க சார், வினய் அங்கிள் எங்க போயிருக்காரு? ஏய், இங்க பாரு, ஓங்கி அரைஞ்சாலுவே. ம்ஹும். வேணாம் மித்ரா, சின்ன பையன் ஏதோ அவர் மேல இந்த ஆர்வத்துல பேசிட்டான். இதுக்கு போய் கையை வாங்கினா எப்படி மித்ரா? நாம தான் அவனுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ வா விக்ரம். ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேன். இப்படி உட்காருங்க. விக்ரம், நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்டா. வினய் எங்கள் வீட்டில் இருக்காருன்னு சொன்னேன்ல, அது பொய். இனிமே நீ வினய் எங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அவரு குட் அங்கிள் இல்லை, ஒரு பேட் அங்கிள். அவரு உன்னை தப்பு தப்பா கைட் பண்ணியிருக்காரு. அதனால தான் நீ உன் ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிருக்க. பிரின்சிபல் கூட உன்னை கூப்பிட்டு வான் பண்ணாங்கல்ல. அதனால தான் விக்ரம், வினய வேலையை விட்டு நிறுத்திட்ட. இப்போ ஓகேவா? அப்பா, நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. வினய் அங்கிள் ரொம்ப நல்லவர், அவர் பேட் அங்கிள்லாம் இல்ல. இல்ல மித்ரா, தானியா சொல்றதும் சரிதான். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வினய வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம். நடந்ததெல்லாம் இப்ப பார்த்தா வினய் செஞ்சது சரிதான். ஒருத்தர் நம்மளை அடிச்சா எப்படி திருப்பி அடிக்கணும்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நாம தான் அதை வைலன்ஸ்ன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு அதை பத்தி யோசிப்போம். எதுவும் பண்ண வேண்டாம் சார், அவரு போனது போனதாவே இருக்கட்டும். நாம அவரை விட இன்னும் பெட்டரான ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு வினய் அங்கிள் தான் வேணும். அவர் இல்லாம நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்.